இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. பாக்கடி செக். இது எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்க பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துற போல. பாஸ் இது வரைக்கும் அவங்க எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. புதைக்க இடத்துல ஒரு கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. யாரும் சாவ போடல, யாரும் சாவா நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒண்ணுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா, அதான் எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் மாற்றி இருக்கீங்க. ஐயோ போச்சு, நம்ம ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டி தான் புள்ளைய சொல்லி போடு. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏடா மணி அடிக்க போற? ஆராத்து பட சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ் டெட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான், உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்சு 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோ பலர் பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார், ரொம்ப நாள் பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானே பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்ளோ கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜன்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையை செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரு ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீ தான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். கூட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவ்வளவு மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல. நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? என்ன கொட்டல மாட்டு. ஏய் ஏய் டேய், டேய், வேலைய பக்கத்துல என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ், என்ன பார்த்தா விளையாண்டாம மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்? யாரு இந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்கா விதமா பாண்டி அடிக்கிறானுங்க. இவங்களை சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்லா தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜெம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கீழே தருவாங்க. ஊஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்லை பாஸ், அதில் 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே, பார்க்க. 5, 6, 7, 8, 15, 18, 50, 100, 125, 200, 243, 245, 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல.
இவ்வளவு கரெக்டா சொன்ன? உங்க மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ பதில் சொல்லியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ சரத், யோ லுக்கி கண்டிச்சு யாரும் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? ஒன்று இல்லையா? பயமா இருக்கே. யோ இல்லையா? அடிங்க பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டதுக்கு தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படியே விட்டேன். ஷரத் எந்திரியா, என்ன போய் பாப்போம் வா. ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. மொம்புக்கு போன வானருங்க இப்படி வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. வாயா, இதுக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டேன், உயிரை வாங்க சார். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. யார சீன் பாரு பாஸ், முதல் முறையா எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யோ இறங்கியா, இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருக்காரு. சரி, நாங்க வரோம். பாய். சார் சார், நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. இவன் யோகா பண்ணலையா? சோப் அழுகி கமல்ல சொல்லிருக்காயா? ஐயோ சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பிட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேய் எப்படி முடிவு பண்ணுவேன்? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா?
அப்புறம் ஷரத் ஷேவ் பண்ணிருக்கியா? இல்லை பாஸ், ஃபேரன் ஒலி போட்டு. பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ், விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ். ஐயோ விடு. என்னடா ஆச்சு சொல்லுடா. தெரியலனா சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? ஏய் தெரியலடா, இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஓ விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே, அப்படி வேற என்னத தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவளை பாருடி, அந்த ஃபேன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட விளையாடிட்டு இருக்கான். ஓ முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா? இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்ன பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாங்கி வந்துருவான் பாஸ். பண்ணி மூஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும். அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போற? ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு. அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலேயே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்து போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணும். மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. ஏய் இந்தடா இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவன் சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுத்துனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதிர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடியை முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிளே இல்லதாங்கயா. இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொள்றாதீங்க. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ராடி. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துறியாடா டேய்? என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடறேன். படுக்க வச்சே முடிப்பியா? டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சி நீயே பார்த்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய், அதெல்லாம் பார்த்துக்கேடா. எனக்கு இப்போ அவசரமா ஒண்ணு வருது, கொஞ்சம் எப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா? அடா பாவி. டேய் என்னடா இது?
கடப்பாக்கல்ல போடுங்க. என்னோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். தனு என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயனா நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பார்க்கறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. பண்ணி மூஞ்சி வாங்க 2 பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் சொன்னத? இந்த பாட்டி கறிக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய், ஒரு அழகை நிறுத்து. இதை பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்றன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி மூஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய், பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ பார், நான் முதல்ல கூப்பிட்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. பார், வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூரில் போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டில் 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு சொல்ல எல்லாம் நடந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்றைக்கி நேரமோ என்னமோ தெரில, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். இங்கே சுற்றி கடைசி என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடர்கதையாக நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்கள் எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற வீட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறது. இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை. அப்பனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கையா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமாக இருக்கு. அது பம்ப் செட் பத்திங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்தேன். எனிவேஸ், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாம உன்னை வேற லெவலில் சந்தேகப்பட்டீங்க. நீ நல்ல வந்தா. பாஸ், படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே. பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்கள் பேரில் மாற்றுறாங்க. உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு வச்சுக்கோ. பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். ஜெய் சாபாஸ், என்னடா 2 பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இந்தா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல.
இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்குது, நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். குறைக்காதே. 2 பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது என் பயம், இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் ஷரத், ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. பாடா பாடா வாடா வாடா நான் சொன்னேன்ல பாஸ், பனிபூஜை வருவான், எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயந்து கண்ட மரம் உள்ள வரேன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்லை, இவ்வளோ நாள் நம்ம ஷரத்தை தான் சத்தியப்பட்டு இருந்தோம். ஆனால் அவனையே ஒருத்தர் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி லூசு மாதிரி பேசுகிறேன். நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Wow, what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தாருன்னா பழையது வந்தாருன்னா. என்னது இது அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க சும்மா வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ், மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பார்க்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன், காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தரேன்னு சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. ச்சே, இப்படி தரக்க புரியா இல்லையா? சரண்யா சரண்யா வர வர. ஏய் என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஸ்டமரோட வேலை? ஓட்டில மாட்டிட்டு ஓகே மாட்டி. கதவை லாக் பண்ணிருக்கு உள்ள இருந்து. மெதுவா, அவசரப்படாதீங்க. ஆத்துங்க. ஏன்டி கிரில் கம்பி இருந்தா மண்டையில சொல்லுன? போடா லூசு, நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? நீ என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளோ நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா? நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்?
பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் இவன் ஃப்ரைட் ரைஸ் தானே பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமாக உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தான் எழுந்திருக்கா. இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பார்த்தீங்களா திடீர்னு எழுந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேலே நான் முடியாதியா? போயா. இந்த தடியில புதைக்கவே தம்பி இல்லை. இந்த கிழமை வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டரை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி.